நட்சத்திரங்கள். தாராபலன்னா, இப்ப 2ஆம் நட்சத்திரமா வரக்கூடியது, அது வந்து சம்பத்து தாரையை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்கக்கூடியது தாராபலம்னு சொல்லுது. அதாவது 4வது நட்சத்திரமா வரக்கூடியது சேமதாரைன்னு சொல்லக்கூடியது. அதாவது இவங்களுக்கு சேமங்கள் நல்லா இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 6வது நட்சத்திரமா வரக்கூடியது சாதகதாரை. இவங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாரி 8வது நட்சத்திரம் மைத்திரை தாரை. மைத்திரினா இவங்களுக்கு உறவுகள் நல்ல ஒரு நீடிச்ச உறவுகள் இருக்கக்கூடிய தன்மை. அடுத்தது 9ஆம் நட்சத்திரம் பரம மைத்திரின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். இதெல்லாம் தாராபலன் பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கலா இந்த நட்சத்திரங்கள் கணவன் மனைவிக்கோ, ஆண் பெண் திருமண வாழ்க்கைக்கும், நீங்க செய்யக்கூடிய ஒரு சுபகாரியத்துக்கும், அன்றாடம் உங்களுக்கு இந்த தாராபலனை பார்த்து செய்யும்போது, உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கும் என்பதற்காக, நம் முன்னோர்கள் குறித்து வைத்த ஒரு நிகழ்வு தான். இது வந்து நான்லாம் அத வந்து கண்டுபிடிக்கலைங்க. இது வந்து ஒரு சாஸ்திரத்துல